Hello dear students, Vanakkam, it's me your GRB sir. In this video, I am going to explain you about the Ohm's law. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட உயிர் நாடியே 2 லாவில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் முதலா ஓம்ஸ் லா, அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வர்றது கிர்ச்சாஃப் லா. கிர்ச்சாஃப் லா பற்றி சார் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோவில் நம்ம ஓம்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் சார் உங்களுக்கு ஒரு டாபிக் நடத்தியிருந்தேன், மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் த ஓம்ஸ் லா. அந்த டாப்பிக்கில் நம்ம J இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ அப்படின்னு சொல்கிற ஒரு ரிலேஷனை டெரைவ் பண்ணியிருந்தோம். அதாவது ரிலேஷன் பிட்வீன் த கரண்ட் டென்சிட்டி அண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. J இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. இதுவும் ஓம்ஸில் தான். ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த லாவை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கரண்ட் டென்சிட்டி, அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதெல்லாம் ஈஸியாக மெஷர் பண்ணிட முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் ஓம்ஸ் என்ன பண்ணுறாரு, திங்க் பண்ணுறாரு, மறுபடியும் ரிசர்ச் பண்ணுறாரு. நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிற ரிசர்ச்சில் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தப்போ ஃபைனலி ஹி காட் எ ரிலேஷன் பிட்வீன் த வோல்டேஜ், கரண்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது இந்த மூணுக்கும் இடையில் என்ன ரிலேஷன் இருக்குது, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சிடர் எ செக்மெண்ட் ஆஃப் வயர் ஆஃப் லென்த் எல் அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். தட்ஸ் வாட் எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் த டூ எண்ட் ஆஃப் த வயர். தேர்ஃபோர் an electric field is produced in it. That's what a current is flowing through the wire. அந்த கரண்ட் நம்ம I அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு சார் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். E is equal to V divided by L. வோல்டேஜ் டிவைடட் பை L is equal to எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 மீட்டர் லென்த் ஆஃப் த வயரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். கரண்ட் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதுதான் என்னப்பா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் த ஓம்ஸ் லா. தட் இஸ் J இஸ் ஈக்குவல் டு சிக்மா இ. இந்த ரிலேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கிறங்க. இந்த ஈக்குவேஷனில் இ இருக்கிற இடத்துல V டிவைடட் பை எல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ J இஸ் ஈக்குவல் டு சிக்மா V பை எல் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். மோரோவர் யூ ஆல்சோ நியூ தட் த ரிலேஷன் பிட்வீன் த கரண்ட் டென்சிட்டி, கரண்ட் அண்டு ஏரியா, அதான் என்னது J இஸ் ஈக்குவல் டு I பை ஏ. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜேக்கு பதிலாக I பை ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா I பை ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்மா V பை எல் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு V ஈக்குவல் டு N அப்படின்னு கண்டுபிடிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூ வில் கெட் V இஸ் ஈக்குவல் டு I ஆஃப் L பை சிக்மா ஏ அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த quantity L by sigma A is called the resistance of the conductor and it is denoted as capital R. இந்த L by sigma A தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது கேபிட்டல் R அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பொதுவாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். சப்போஸ் மெட்டீரியல் கண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். பட் என்ன, அதோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிம்பிளாக ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்போசிஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ இட். அதாவது ஒரு மெட்டீரியல் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு அது கொடுக்கக்கூடிய ஒரு தடை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர் ஈக்குவல் டு எல் பை சிக்மா ஏ. இதில் இந்த 1 பை சிக்மா இருக்குல்லப்பா, இந்த 1 பை சிக்மாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ரோன்னு போடலாம்ல. அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி. அதாவது ரோ அப்படின்னு சொல்கிறது என்னது, ரெசிஸ்டிவிட்டி. ஸோ R இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் ரோ அப்படின்னு சொல்கிறது கான்ஸ்டன்ட். அதனால் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றிடலாம், R இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் பை ஏ அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன், ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. அப்போ ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது அதோட லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 2.15 நீங்கள் எப்படி எழுதலாம், V is equal to I அண்டு இந்த L பை சிக்மா ஏக்கு பதில் என்ன போடுறோம், R அப்படின்னு போடுறோம்.
ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரிலேஷன். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன். இதை தான் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம். இதை தான் ஓம்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் திஸ் லா இஸ் கால்டு ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா நீங்கள் எக்காரணம் கொண்டு மறந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதாவது வி அப்படின்னு சொல்கிறது வெஜிடேரியன், அதுக்கப்புறம் ஐஆர். அப்போ பொதுவாக வந்து ஐயர் வந்து வெஜிடேரியன் தானே சாப்பிடுவாங்க. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. வெஜிடேரியன் இஸ் ஈக்குவல் டு ஐயர். வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்கிற ஓம்ஸ் லாவை டெரைவ் பண்ணுறதுக்காக சார் ஒரு ஆல்டர்னேட்டிங் மெத்தடை சொல்லித்தரேன். இதை பாருங்கள். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ஸ்டடி கரண்ட் flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of the conductor. அதாவது என்ன சொல்கிறாங்க, I is directly proportional to V அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ I is equal to 1/R into V. இந்த கான்ஸ்டன்ட் தான் 1/R. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், V is equal to IR அப்படின்னு கிடைக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஓம்ஸ் லா. இவர் தான் ஜார்ஜ் சைமன் ஓம்ஸ் லாவை வந்து கண்டுபிடிச்சவர். V ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்கிற ஃபார்முலாவிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் R இஸ் ஈக்குவல் டு V/I. த ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கிவன் கண்டக்டர் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர். இதுதான் வந்து என்னப்பா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஓம். அதாவது இந்த சயின்டிஸ்டோட நேமை தான் நம்ம என்ன பண்ணுறோம், SI யூனிட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓம்ஸ் லாவில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அது என்னென்னு இப்போ சார் சொல்கிறேன். பொதுவாக மெட்டீரியல் ஆர் டிவைஸை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். அதாவது ஓமிக் மெட்டீரியல், இன்னொன்று நான் ஓமிக் மெட்டீரியல். ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது எந்தெந்த மெட்டீரியல் எல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து ஓமிக் மெட்டீரியல். எந்தெந்த மெட்டீரியல் எல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணலையோ அதுக்கு பேர் வந்து நான் ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக எல்லா கண்டக்டர்ஸும் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். அதாவது V ஈக்குவல் டு ஐஆர் இந்த ரிலேஷனை வந்து என்ன பண்ணும், ஒபே பண்ணும். இதே மாதிரி நம்ம செமிகண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறோமே, அது வந்து என்ன அப்படின்னா இந்த ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அதை தான் இந்த 2 கிராஃப் காமிக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு கிராஃப் கண்டக்டருக்கு வரைஞ்ச கிராஃப். இதில் பாருங்களேன், வோல்டேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க, கரண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. ஸோ வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டும் லீனியராக வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட்டுக்கு இடையில் ஸ்லோப் எடுத்தீங்க அப்படின்னா தட் ஸ்லோப் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு I/V. I/V அப்படின்னு சொல்கிறது என்னது, 1/R அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கிராஃப் வந்து லீனியராக இருக்கிறதுனால I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V. அதாவது ஓம்ஸ் லாவை இது ஒபே பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த கிராஃபில் பாருங்களேன், இது வந்து என்னது, செமிகண்டக்டருக்கு போட்ட கிராஃப். இதில் வந்து லீனியாரிட்டியை நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஏன் சார் இப்படி வருது, எலக்ட்ரானிக்ஸ் லெசன் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்போ செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறது என்ன, நான் ஓமிக் டிவைஸ். கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னது, ஓமிக் டிவைஸ். கண்டக்டர்ஸ் வந்து ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணும், ஒபே பண்ணும். செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. இதுதான் ஓம்ஸ் லாவோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.